போன வாரத்தில் நம்ம வில்லியம் கேரி அவங்கள பற்றி பார்த்தோம். ஸோ கடைசியாக நம்ம வில்லியம் கேரி அவங்கள பற்றி பார்க்கும்போச்சில் அவங்களுடைய பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன செஞ்சிருந்து தீ பிடிச்சு அவங்க கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ண எல்லாமே என்னாச்சு, அந்த தீயில எல்லாமே அழிஞ்சு போச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் விடாமுயற்சியாக என்ன பண்ணார், புதிய ஏற்பாடு முழு வேதாகமம் அப்படின்ட்டு 20 முழு வேதாகமத்தையும் 40 புதிய ஏற்பாடு மட்டும் அவர் என்ன செஞ்சார், மொழிபெயர்த்தார் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வில்லியம் கேரி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சேராம்பூர் யூனிவர்சிட்டி அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் தான் அது ஒரு காலேஜ். அங்கே என்னென்னா நிறைய வாலிபர்களை ஊழியத்திற்காக பழக்குவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேராம்பூர் யூனிவர்சிட்டி இன்னைக்கு வரைக்கும் கல்கத்தாவில் இருக்குது. ஹல்லேலூயா. அநேக போதகர்கள், அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் தன்னுடைய பைபிள் காலேஜை படிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வில்லியம் கேரி மூலமாக நிறைய வாலிபர்கள் இங்கிலாந்துல தொடப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா இல்லையா? ஞாபகம் இருக்குதா? இந்த வாலிபர்கள்ல வந்த இன்னும் ஒரு வாலிபனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய ஒரே ஒரு வாழ்வு அது இயேசுவுக்காக. ஸோ இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்து அதே கல்கத்தா தேசத்திற்கு வில்லியம் கேரி அவங்களுடைய ஊழியத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆசைப்பட்டு ஈர்க்கப்பட்டு கல்கத்தாவில் வந்த ஒரு மிஷனரியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க பேர் தான் ஹென்றி மார்ட்டின். சொல்லுங்க, ஹென்றி மார்ட்டின். ஸோ இந்த ஹென்றி மார்ட்டின் அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க எங்கே பிறந்தாங்க? இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தாங்க. இங்கிலாந்து தேசத்தில் அவங்க 18 February 1781 அந்த காலத்தில் அவங்க பிறந்தாங்க. ஸோ அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி அவங்கள பற்றி பார்த்தோன்னா மெத்தடிஸ்ட் எழுப்புதலுக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க. அவங்க மூலமாக இன்னும் ஒரு ஊழியக்காரர் எழும்புறாரு. அவர் பேர் சாம்வெல் வாக்கர். இவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவருடைய சர்ச்சில் அவர் செய்தி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள தெருக்கள் எல்லாம் என்னது வெடிச்சோடி போய் இருக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதா? தெருவில் ஆட்களே பார்க்க முடியாது. எதுக்கு? எல்லாரும் எங்கே இருப்பாங்க? அவருடைய செய்தியை கேட்கறதுக்கு அந்த ஆலயத்தில் வந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு வல்லமையாக ஊழியம் செஞ்சாங்க அப்படின்ட்டு சாம்வெல் வாக்கர் பற்றி சொல்கிறாங்க. இவருடைய மீட்டிங்ஸை, இவருடைய ஆராதனைகளை தொடர்ந்து பங்கு பெற்று வந்தது தான் நம்ம ஹென்றி மார்ட்டினுடைய தகப்பனார் ஜான் மார்ட்டின். இவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு சாதாரண நம்ம இந்த மைனர்ஸ் சொல்லுவாங்களா, அதாவது சுரங்க தொழிலாளி. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா 4 மணி நேரம் வேலை செய்வாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமில் இன்னும் அதிகமாக படிக்கணும், இன்னும் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு அவர் என்ன செய்வார், படிச்சுட்டே இருப்பாராம். அப்படி படித்து 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 அவர் ஒரு பெரிய ஒரு தொழிலாளருக்கு கீழே ஆஃபீஸில் வேலை செய்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்திக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவருக்கும் தேவனோடு இருந்த பற்றும் அதிகமாக இருந்ததுனால பிள்ளைங்களை அந்த தேவ அன்பில் வளர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ அன்பில் வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கும் தேவனுக்கும் ரொம்ப ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் தான் யார் வளர்ந்து வந்தா? ஹென்றி மார்ட்டின். இப்போ ஹென்றி மார்ட்டினுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் சாலி. சாலி பிறந்து கொஞ்ச நாட்கள்லே அம்மா இறந்து போயிருந்தாங்க. அந்த சின்ன வயசுலேயே அந்த பிள்ளை பிறந்த உடனே அம்மா இறந்து போயிருந்தாங்க. அந்த பிள்ளை அம்மாவுடைய முகத்தை கூட சரியாக பார்த்து விவரம் தெரியாத வயசுலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஹென்றி மார்ட்டின் ஒரு தங்கச்சியும் அப்பாவுமா இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்த உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, ஹென்ரிட்ட நீ நல்லா படிக்கணும், நீ நிறையா பட்டங்களை வாங்கணும், அந்த மாதிரி என்ன செய்கிறாரு, ஊக்குவிக்கிறாரு.
சாதாரண படிப்பில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் நீ படிக்கணும், நீ முதல் மாணவனாக வரணும் அப்படின்னு அப்பா என்ன பண்ணுறாங்க, ஹென்ரியை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அப்போது ஹென்ரியும் அப்பாவுடைய அன்பு, தாய் அன்பு இல்லை, அப்பாவுடைய அன்பு மட்டும்தான் இருக்குனால அப்பாவை பிரியப்படுத்தணும், அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், அதே அவருடைய லக்காக இருந்ததுனால ரொம்ப தீவிரமாக அவர் படிப்பாராம். படித்து எப்பவும் கிளாஸில் முதல் மாணவனாக இருக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல படிப்பார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு என்னென்னா, என் பையனா ஒரு நல்ல பட்டத்தை வாங்கிடணும், சாதாரண காலேஜில் படிக்கக்கூடாது, பெயர் பெற்ற யூனிவர்சிட்டியில் என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டாங்களாம். நீங்களும் என்ன நினைப்பீங்க, நம்ம பிள்ளைங்க எங்கே படிக்கணும்? சாதாரண காலேஜில் படிக்கக்கூடாது, சாதாரண ஸ்கூலில் படிக்கக்கூடாது, நல்ல பெயர் பெற்ற இடத்துல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆமாவா இல்லையா? பக்கத்தில் கையை கொடுத்து கேளுங்க, அது தப்பா கரெக்டா? மிஞ்சின பரிசுத்தவான் மிஞ்சின நீதிமானா இருந்தால் வேணா தப்புன்னு சொல்ல, ஆனால் அது தப்பு இல்லை. தப்பா? தப்பில்லை. ஆசைப்படுறது தப்பு இல்லை. பிள்ளைங்க நல்ல இடத்துல படிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும். ஆனால் பெற்றோர் ஒரு இடத்துல கோட்டை விட்டுருந்தாங்க, ஒரு இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை அவங்க மறந்துருந்தாங்க. அது என்னது அப்படின்னா, படிக்க படிக்க ஒரு கை இருக்குன்னா அடுத்த கை, உன் கை எப்படி இருக்கணும்? ஜபத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கை படிக்குதுன்னா இன்னொரு கை என்ன செய்யணும்? ஜபத்தோடு இருக்கணும். 2 கண் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு மட்டும் பிரகாசமா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு கண்ணு பிரகாசமா இருக்குதா, அடுத்த கண்ணு தேவனுடைய காரியத்துல என்ன செய்யணும்? பிரகாசமா இருக்கணும். இந்த உலகத்துல காரியமும் முக்கியம், கையோட கையா என்ன செய்யணும்? ஜபத்துலேயும் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புலேயும் குறைஞ்சிடக்கூடாது. அப்படி என்ன செய்யணும்? பெற்றோர் பிள்ளைங்களை வளர்க்கணும். இப்போது ஹென்ரியோடைய அப்பா தவறுன ஒரு விஷயம் இந்த ஒன்று தான். அவரை ஃபுல் ஃபோக்கஸாக படிப்பிலேயே கொண்டுட்டு போனதுனால இவருடைய நோக்கம் எல்லாம் படிப்பு படிப்பு படிப்பு, பெரிய பட்டங்களை வாங்கணும், பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு இவர் நல்ல எக்ஸாம் எல்லாம் எழுதி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுகிற மாதிரி எல்லாம் எழுதி இப்போ அவருக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சிட்டு, இப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? படிச்சுட்டே இருக்கிறாரு. படிப்புலையே கவனம் போக 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 இவருடைய சுவாபங்கள் மாற ஆரம்பிக்குது. என்னது அப்படின்னா, இவர் கொஞ்சம் முன்கோபம்னா கோபம் எங்கே இருக்கும்? முன்னாடி அப்படின்னா என்னது? முன்ன இருக்கு, தள்ளி மூக்கு. ஆமாம், கோபம் மூக்கில். ரொம்ப கோவப்படுவாராம். இவருடைய கோபத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் அவர் படிக்கிற இடத்துல ஒரு சண்டை வந்துட்டான். சண்டை வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாராம்? ஒரு கத்தியை எடுத்து எதிராக இருந்த மாணவனுக்கு நேராக வீசினாராம். முடிய அளவில் அந்த மாணவன் தப்பினான் அப்படின்ட்டு எழுதியிருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய ஆம்பிஷன் எல்லாமே இந்த உலகத்துக்குரியதாக போன உடனே அவருடைய சுவாபங்கள் என்ன செஞ்சிச்சு? மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த விஷயம் ஒருத்தரை ரொம்ப பாதிச்சிச்சு. அது யாரு அப்படின்னா, ஹென்ரி மார்ட்டினுடைய சகோதரி சாலி. அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப தாக்குச்சு. அவங்க அடிக்கடி மார்ட்டின்ட்ட சொல்லுவாங்களாம், மார்ட்டின், நீ கேம்பிரிட்ஜில் படிக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நீ தேவனோடு வச்சிருக்கிற உறவு எப்படி இருக்குதோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். நீ தேவனோடு வச்சிருக்கிற உறவு எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு முன்பாக உன்னோட எந்த பட்டங்களுக்கும் ஒரு மதிப்பே இல்லை அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்களாம். அது இல்லாமல் மறைமுகமாக அவருக்காக தெரப்பில் நின்று அழுது ஜெபிப்பாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹென்ரி மார்ட்டின் எப்படியாவது அப்பா உங்க கூட வச்சிருக்கிற ஐக்கியத்தில் வரணும் அப்படின்னு அவங்க தெரப்பில் நின்று பாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருந்தாங்களா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லுங்க, உண்மையா உங்க கூட பிறந்தவங்களுக்காண்டி, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காண்டி ஜெபிச்சிங்கன்னா, உங்கள் வைராக்கியத்தை காமிச்சிங்கன்னா ஏசுப்பா அவங்கள தொடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் அவரை விட்டு கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா,
ஹalleluya. சாலி ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஏ அப்பா என் சகோதரனா இவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்கிறியா, இவ்வளோ நல்லா படிக்கிறியா, கிளாஸ்ல ஃபர்ஸ்டா அப்படின்னு பெருமை கொண்டிருக்கலாம். ஆனா சாலி பெருமை கொள்ளல. சாலிக்கு இருந்த பாரம் எல்லாம் என் அண்ணன் என்ன செய்யணும், ஏசப்பாவோட ஐக்கியத்துல வரணும், ஏசப்பா கூட உறவு கொள்ளணும், அதுதான் அவங்களுக்கு பாரமா இருந்து. இன்னைக்கு ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை குடும்பத்துல ஒருத்தங்களுக்காக நீங்க கண்ணீர் வடிச்சு உண்மையா வைராக்கியத்தோட ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹalleluya, ஹalleluya. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஹென்ரி மார்ட்டின் நல்லா படிச்சு அந்த கேம்பிரிட்ஜில் உள்ள ஒரு எக்ஸாம்ல முதல் மாணவனா இப்போ வாராரு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். எதுக்கு அப்படின்னா, இனி அப்பாட்ட வந்து சொல்லலாம், அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப பெருமை கொள்வார் அப்படின்ட்டு. இப்போ அந்த மார்க்கோட அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு வரும்போச்சுல தான் அவருக்கு ஒரு செய்தி வருது, அவருடைய தகப்பனார் இறந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது. இப்போ அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கையில் இருந்த அந்த மார்க் அவருக்கு பொருட்டா தெரியலை, கையில் இருந்த அந்த சாதனை அவருக்கு பொருட்டாவே தெரியல. இந்த சாதனைலாம் எதுக்கு, இதெல்லாம் எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே நான் நல்லா படிக்கணும், முதல் மாணவனாக வரணும்னு ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பாவே இறந்துட்டாரு, இனி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவருக்கு வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சான். அப்போந்தான் அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு தேசத்திற்கு என் தகப்பன் போயிருக்கிறாரு, நானும் ஒரு நாள் என்ன செய்யணும், அந்த தேசத்துக்கு போகணும், அந்த ஒரு சிந்தை அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்தில் இருக்கிற சாதனைகள் எனக்கு சந்தோஷத்தை தரலை, அந்த நித்தியமான ஒரு இடத்திற்கு நானும் போகணும் அப்படின்ட்டு இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவை பிரியப்படுத்தாம பரலோக அப்பாவை பிரியப்படுத்தணும் அப்படின்னு அவருடைய சிந்தை என்ன செஞ்சிச்சு, மாற ஆரம்பிச்சிச்சு. இப்படி துக்கத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் அம்மாவை இழந்தாச்சு, அப்பாவை இழந்தாச்சு, இந்த ஒரு இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தான் ஹென்ரி மார்ட்டினுடைய ஃப்ரெண்டு கெனத் ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. நீ பைபிளை வாசி, நீ பைபிளை வாசி அப்படின்ட்டு இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு துக்கமான சூழ்நிலையை யூஸ் பண்ணிட்டு நீ பைபிள் வாசி அப்படின்ட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போதான் என்ன செய்கிறாரு, இவர் பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போஸ்லர்லேருந்து வாசிக்க ஆரம்பித்தவர் அதுக்கு பிறகு சுவிசேஷ பகுதிகளெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசிக்க 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 தேவனுடைய அன்பு என்ன செய்து அவர் இருதயத்தை அப்படியே மாற்றுது, அவருடைய சுவாபத்தை அப்படியே மாற்றுது. ஒரு புது ஹென்ரி மார்ட்டினா அவர் மாறுறாரு. ஹalleluya. ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் இல்லை, அபிஷேகத்தை வாங்கி இல்லை, தேவனுடைய வசனத்தின் மூலமாக. ஹalleluya. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அவருடைய வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும் அப்படின்ட்டு ஹென்ரி மார்ட்டின் என்ன செஞ்சார், அந்த இடத்துல அவர் புரிஞ்சு கொள்கிறார். இப்போ நான் இயேசுவுக்காக வாழணும், அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய இருதயம் என்ன செய்யுது, குமுற ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அவருடைய படிப்பை இப்போ முடிக்கணும். ஸோ அந்த ஃபைனலாக அவர் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே உள்ள எக்ஸாமில் அவர் வந்து அந்த இங்கிலாந்து தேசத்தில் ரொம்ப உயர்ந்த பட்டங்கள், இங்கிலாந்து தேசத்தில் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கல்ல, அவங்களில் ரொம்ப உயர்ந்த பட்டங்கள்னு சொல்லுகிற ஒரு 2 பட்டங்களை இவர் என்ன செய்கிறாரு, பெற்றுக்கொள்ளுகிறாரு. ஆனாலும் இவ்வளோ பட்டங்களை வாங்கினதும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல, இதெல்லாம் அவருக்கு பொருட்டாவே தெரியல. ஒரு நாள் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றதே அவருக்கு பெருசா சந்தோஷமா தெரிஞ்சிச்சு. இப்போ யூனிவர்சிட்டியிலேயே எல்லாத்தோட உயர்ந்த ஒரு அச்சீவ்மெண்ட், உயர்ந்த ஒரு பரிசு அவருக்கு கிடைக்குது. அது கூட அவருக்கு என்ன செய்யல, பொருட்டா தெரியல. இப்போ இவர் இருதயம் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சுட்டு, நான் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும்,
தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவருடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு ஃபாதர் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் நடக்கிற மிஷன் பற்றி, இங்கே நடக்கிற ஊழியங்களை பற்றி வில்லியம் கேரி அவங்க மூலமாக இங்கேருந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க, அடிக்கடி லெட்டர் எழுதி அனுப்புவாங்க இங்கிலாண்டில் உள்ளவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வாசிச்சு இவருக்குள்ளேயும் ஒரு தாகம் வருது, நான் என்ன செய்யணும், இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியா போகணும் அப்படின்னு ஒரு தாக்கம் ஏற்படுது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, தன்னுடைய சகோதரிகிட்ட எல்லாட்டையும் சொல்கிறாங்க, நான் என் மைண்டை ஃப்ரேம் பண்ணிட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன், இந்தியாவுக்கு மிஷனரியாக நான் போக போகிறேன் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாரு. வில்லியம் கேரி அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை பார்க்குறாரு. அது இல்லாமல் டேவிட் பிரெயின்ஹர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே மரித்து போகிறாங்க. ஆனால் அவங்கள பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒருத்தர் 70 வருஷம் சாதிக்க முடியாத காரியங்களை அவர் 5 வருஷத்துல தன்னுடைய ஊழியத்துல சாதிச்சாங்க அப்படின்ட்டு டேவிட் பிரெயின்ஹெட் அவங்கள பத்தி சொல்றாங்க. அவங்க அமெரிக்கா தேசத்துல இந்த ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவாங்களா, அவங்க மத்தியில ஆதிவாசி மக்கள் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப கலாச்சாரத்துல வளர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க மத்தியில ஊழியம் செஞ்சு அந்த இடத்துல அவர் சின்ன வயசுல மரிச்சு போனாரு. ஸோ இவருடைய வாழ்க்கையெல்லாம் வாசிச்சு இன்னும் அதிகமாக தாக்கம் வந்துச்சு. நான் சாகணும், அவர் எனக்குள்ள பிழைத்திருக்கணும், என்னுடைய காரியங்கள் சாகணும், தேவனுக்காக நான் வாழணும், அவருடைய மகிமை மட்டும் எனக்குள்ள இருந்து வெளிப்படணும் அப்படின்னு அவர் அடிக்கடி அறிக்கையிட ஆரம்பிச்சாரு. நான் சாகணும், என்னுடைய ஆசைகள் சாகணும், என் சுயம் சாகணும், தேவனுடைய மகிமைக்காக மட்டுமே நான் இந்த பூமியில வாழணும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தான் அவர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம போன டைம் பார்த்தோம் அப்படி தானே, இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மிஷனரிஸை இந்தியாக்குள்ளே விட்டாங்களா, விடலையா? விடலை, அப்படி தானே. இப்போ ஹென்ரி மார்ட்டின் இந்தியாவுக்கு வரணும், தானா ஒரு வழி திறக்குது. என்னது அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க அவங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஸ்தலங்கள் உண்டு. அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இப்போல்லாம் காலேஜஸில் ஸ்கூல்லலாம் சாப்ளின் இருப்பாங்க, தெரியுமா? சாப்ளின், பிள்ளைங்களை ஜெபத்துலலாம் வழி நடத்துறதுக்கு சாப்ளின்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் ஒரு சாப்ளினுக்கு இடம் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாரீங்களா அப்படின்ட்டு ஒரு அழைப்பு இங்கிலாண்டில் கொடுக்குறாங்க. இதை அறிஞ்ச உடனே ஹென்ரி மார்ட்டின் யோசிக்கிறாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சாப்ளினை அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் மிஷனரி என்ன செய்ய மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த சாப்ளினுடைய பொசிஷனை எடுத்து நான் என்ன செய்யலாம், இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சாப்ளினாக போகிறேன் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கிடுறாங்க. இப்போது ஒரு மிஷனரியாக இந்தியாவுக்கு வர்றதுக்கு தடை பண்ணுறது யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. தடை பண்ணுற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாகவே ஹென்ரி மார்ட்டின் என்ன செய்கிறாரு, இந்தியாவுக்கு வாராரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, ஒரு கதவு அடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஜன்னலையாவது திறந்து தந்துடுவாரு. இல்லை நீங்கள் நுழையிற மாதிரி ஒரு ஓட்டையாவது திறந்து தந்துடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த எதிர்ப்பே நம்மளுக்கு சாதகமாக தேவன் மாற்றி தந்துடுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தாகத்தையும் நம்மளுடைய ஆசையும் நம்மளுடைய வாஞ்சையும் மட்டுமே அவர் பார்க்குறவராக இருக்கிறாரு. சூழ்நிலைகள் அவருடைய அழைப்புக்கு தடையே கிடையாது. சூழ்நிலைகள் அவருக்காக நம்ம ஓட முடியாத படிக்கு தடையே கிடையாது. நம்ம இறுதியும் வாஞ்சித்துட்டா போதும், எதிராக இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு வழியை திறந்து தந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னது, ஹென்ரி மார்ட்டின் இந்தியாவுக்கு வரணும். இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. ஹென்ரி மார்ட்டினுக்கு லீதியா அப்படின்னு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்குது.
லீதியா அவங்க வந்து நல்ல ஜெபத்திலையும் விசுவாசத்துலையும் இருந்தாங்களாம். அப்போ லீதியாவை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவனுக்காக வாழலாம் அப்படின்னு ஒரு ஆசை இவருக்குள்ள வருது. அதே மாதிரி பேசி இவங்களுக்கு திருமணத்துக்கான காரியங்களும் எல்லாமே ரெடி ஆகுது. இப்போ ஹென்றி மார்ட்டினுக்கு முன்னாடி லீதியாவா இந்தியாவா அப்படின்னு 2 ஆப்ஷன் நிற்குது. லீதியா சொல்லியாச்சு, மிஷனரியானா நான் வரலை, மிஷனரியா போனோன்னா இந்த திருமணத்துக்கு நான் சம்பவிக்கல. அது இல்லாமல் நீங்கள் இங்கிலாண்ட்லேயே ஊழியத்தை செஞ்சிங்கன்னா எனக்கு ஓகே, நான் உங்கள் கூட செய்கிறதுக்கு ஆயத்தம். ஆனால் தெரியாத ஒரு இடத்துல தெரியாத மொழி பேசுகிறவங்க மத்தியில் உங்கள் கூட வரணும்னா அதுக்கு நான் ஆயத்தம் இல்லை அப்படின்னு யார் சொன்னா? லீதியா சொன்னாங்க. இப்போ ஹென்றி மார்ட்டினுக்கு லீதியாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ லீதியாவா இந்தியாவா லீதியாவா இந்தியாவான்னு அவர் என்ன செய்கிறாரு? உண்மையாகவே கொஞ்சம் குழம்புனாரு. நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம், ஆமாவா இல்லையா? கொஞ்சம் குழம்புறார். ஆனாலும் என்னது வேண்டாம், லீதியா இங்கே இருக்கட்டும், நான் எங்கே போகிறேன், என் அழைப்புக்கு போகிறேன் அப்படின்னு இந்தியா தான் எனக்கு வேணும்னு என்ன செய்கிறாரு? இந்தியாவுக்கு வராரு. ஹல்லேலூயா. அம்மா அன்பு இல்லை, அப்பா அன்பு இல்லை, கிடைச்ச ஒரு அன்பு லீதியா மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த அன்பும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளை நேசித்த ஒருத்தரை நம்ம அறிஞ்சிக்கிடணும் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க? இந்தியாவுக்கு கடந்து வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா 31 ஆகஸ்ட் 1805 அங்கேருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க கப்பல் மூலமாக. மொத்தம் 9 மாதங்கள் அவர் பிரயாணப்பட்டு எங்கே வந்து இறங்குறாருன்னா மெட்ராஸில் வந்து இறங்குறாரு. ஹல்லேலூயா. தமிழ்நாடு இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேரை பார்த்தோன்னா இங்கே தான் வந்து காலாத மிதிச்சுட்டு வேற எங்கேயும் போகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் நம்மளை கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு? மெட்ராஸில் வந்து கால் மிதிக்கிறாரு. மெட்ராஸ்க்கு வந்த உடனே இங்கே உள்ள ஜனங்களை பார்த்த உடனே இவருடைய இருதயம் ரொம்ப வியாகுலப்படுது. இதுக்கு இடையில அவர் வந்து அங்கேருந்து ஷிப்பு மூலமாக 9 மாதங்கள் அவர் ட்ராவல் பண்ணி வராரு. 9 மாதங்கள் சுற்றி பார்த்தா தண்ணி தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்கிறாது. அந்த சூழ்நிலையில் வரும்போச்சுலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா பெங்காலி லாங்குவேஜை கற்றுக்கொள்கிறாரு, ஹிந்தி லாங்குவேஜ், பர்ஷியா லாங்குவேஜ் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த இடத்துலையும் அவரால் முடிஞ்ச அளவு அவர் கற்றுக்கொள்கிறாரு. அது இல்லாமல் அந்த கப்பலில் இருந்து அவங்களுக்கு இவர் என்ன செஞ்சாராம்? ஊழியம் செஞ்சாராம், சுவிசேஷத்தை சொன்னாராம். இப்போ ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் கேட்டாங்களாம், உங்கள் மனநிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் என்ன தெரியுமா சொன்னாராம்? ஒரு மனுஷன்ட்ட திடீர்னு வந்து உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். புரியுதா? புரியல. அவருடைய சொந்தங்கள், பந்தங்கள், நேசிச்சவங்க, உற்றார் உறவினர் எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறார்? இங்கிலாண்டில் விட்டுட்டு தெரியாத ஆட்கள் கூட தெரியாத இடத்திற்கு ஒரு அனாதையை போல் அவர் என்ன செய்கிறாரு? கடந்து வராரு. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா தெரிஞ்சவங்க யாரையுமே கண்ணு முன்னாடி பார்க்க முடியல. யாரெல்லாம் எனக்கு தெரியுமோ, யாரெல்லாம் நான் நேசிச்சேனோ யாரையுமே நான் பார்க்க முடியல. அந்த மாதிரி அவர் சொன்னாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மிஷனரியும் அவங்க இடத்த விட்டு நம்ம தேசத்துக்கு நேராக அவங்க கடந்து வரும்போச்சுல அவங்க இறுதி இந்த மாதிரி தானே இருந்திருக்கும். எவ்வளோதான் நம்ம அவங்க வைராக்கியமாக வந்தாங்க, சந்தோஷமாக வந்தாங்க, சிலுவையை சுமந்து வந்தாங்க, தேவனுக்காக வந்தாங்கன்னு சொன்னாலும் அவங்களும் நம்மளை மாதிரி மாம்சத்தில் உள்ளவங்க தானே. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை எல்லாம் தன்னைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதெல்லாம் பெருசாக பார்க்காம தேவனுக்காக நான் ஓடுவேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மிஷனரிஸும் தியாகம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இவர் என்ன செய்கிறாரு? மெட்ராஸில் வந்து இறங்குறாரு. மெட்ராஸில் வந்த உடனே இங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே ஐயோ இப்படி கட்டப்பட்டு இருக்கிறாங்களே, கண்கள் இப்படி அடைக்கப்பட்டு இருக்குதே அப்படின்னு இவருடைய இருதயம் ரொம்ப வியாகுலப்பட்டுச்சான். அது இல்லாமல் தேர் எழுப்பாங்கள்ல,
தேர் இழுப்பாங்களா? தப்பா சொல்கிறேனா? அந்த தேர் இழுக்கும் போச்சில் சின்ன குழந்தை என்ன செஞ்சிச்சான், அந்த தேருக்கு முன்னாடி வந்து விழுந்துச்சான். விழுந்த உடனே அவங்க அந்த தேர் அந்த பிள்ளைக்கு மேலேயே இழுத்துட்டு போனாங்களாம். என்ன தெரியுமா, அந்த பிள்ளைய தேருக்கு முன்ன பலி கொடுக்குறாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிள்ளை இல்லை, நிறையா பிள்ளைங்களை அந்த தேர் இழுக்கும் போச்சு அந்த தேருக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்களாம், பலியிடுறோம் அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் எல்லாரும் நான் என்னுடைய ஜீவனை பலியிடுறேன், பலியாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த தேர் முன்ன வந்து விழுந்து விழுந்து செத்துட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்து அவரால் தாங்கி கொள்ள முடியல. ஐயோ, ஜனங்கள் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறாங்களே, இப்படி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குதே, இப்படி ஒரு விசுவாசத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு அவருடைய இருதயம் ரொம்ப வியாகுலப்பட்டுச்சான். அந்த நேரத்தில் தான் அவர் சொன்னாராம், என்னுடைய அற்பமான இரத்தத்தை நான் சிந்துறதுனால இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ளும் என்றால் என்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நான் சிந்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற தேசத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தையே தியாகம் பண்றதுக்கு ஒரு மனுஷன் ஆயத்தம் அப்படின்னா, நீங்களும் நானும் இரத்தத்தை இல்லை கண்ணீரையாவது சிந்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவர் மெட்ராஸ்லேருந்து எங்கே போகிறாரு, கல்கத்தாக்கு போகிறாரு. கல்கத்தாக்கு போன உடனே அவரை ஒருத்தர் வெல்கம் பண்ணுறாரு. யாரு? கல்கத்தா வில்லியம் கேரி. இப்போ வில்லியம் கேரி அங்கே என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது இவர் அங்கே பார்த்த, தமிழ்நாட்டில் பார்த்த காட்சிகள், அவர் பிரயாணப்பட்டு வரும்போச்சில் உள்ள காட்சிகள் எல்லாம் பார்த்து, ஐயோ ஜனங்கள் இவ்வளோ இருளில் இருக்கிறாங்களே, இவங்களை வெளிச்சத்தில் கொண்டுட்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போச்சில் தான் வில்லியம் கேரி சொன்னாரா, ஒவ்வொரு கையிலையும் வேதாகமும் வந்துட்டு அப்படின்னா இருள் தானாய் விலகி போயிடும். ஹல்லேலூயா. அதனால இவரும் என்ன செஞ்சாரு, நானும் என்ன பண்ணணும், மொழிபெயர்க்கணும். நானும் இன்னும் எந்த கரங்கள்ல வேதாகமும் இல்லையோ அந்த கரங்கள்ல வேதாகமும் போகிற விதத்துல என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு இங்க வந்து என்ன செய்வாரா, ஒவ்வொரு மொழிகளை கத்துக்கொள்ள ஆரம்பிச்சாரு. காலையில ஃபுல்லா ஊழியம் செய்வாரா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து மொழிபெயர்க்க ஆரம்பிப்பாரா. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஹிந்தியில் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு அதிகாரத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு அவருக்கு 10 மணி நேரம் ஆகுமா. ஹல்லேலூயா. ஸோ ஒரு அதிகாரத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு அவர் 10 மணி நேரம் செலவிட்டு அதை மொழிபெயர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அவர் என்ன செய்கிறாரு, மொழிபெயர்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு, ஹிந்தியில் புதிய ஏற்பாடை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ புதிய ஏற்பாடு வேதாகமத்தை ரிலீஸ் பண்ண பிறகு இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுதி அரேபியா, ஈரான், பர்ஷியா அங்கே உள்ள ஆட்களுக்கு அரேபிக் லாங்குவேஜ் தெரியும், அதனால அந்த ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போகணும் அப்படின்னு அரபிக் லாங்குவேஜில் என்ன செய்கிறாரு, மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் மொழிபெயர்த்துட்டே இருக்கும்போச்சில் தான் இடையில ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு 400க்கு மேற்பட்ட பிச்சைக்காரங்களை என்ன செய்கிறாரு, கூட்டி ஒரே இடத்துல சேர்க்கிறாரு. 400க்கு மேற்பட்ட கஷ்டப்பட்டவங்களெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு சுவிசேஷத்தையும் சொல்லி அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. அவங்களுக்கு அரிசி, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கொடுத்து என்ன செய்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி அவர் செய்கிறத இன்னொரு கூட்ட ஜனங்கள் பார்த்துட்டு ஒளிஞ்சு இருந்து இவர் என்னதான் இவங்ககிட்ட பேசுகிறாரு, இவங்ககிட்ட என்னதான் சொல்கிறாரு அப்படின்ட்டு கேட்ட ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்து கேட்கறவங்க கூட என்ன செய்வாங்களா, ஏசப்பா அன்பை அறிஞ்சு கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எந்த மனுஷன் எங்க இருந்தா என்ன, எங்க இருந்து கேட்டா என்ன, ஆனா அந்த ஆத்துமாவை தொடும்.
ஹalleluya ஹalleluya. நன்மை செய்கிறதன் மூலமாய் ஆத்துமாக்களுடைய கண்கள் என்ன செய்து திருப்பப்படுது. ஹalleluya. அந்த நன்மை செய்யும் போச்சுல கண்கள் தான் திருப்பப்படுதுன்னு நினைக்கிறோம். அவங்க காதுகளும் என்ன பேசுறாங்கன்னுட்டு என்ன செய்யும், மறைமுகமா திருப்பப்படும். அதன் மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஹalleluya ஹalleluya. ஸோ இந்த மாதிரி அவர் ஹிந்தியில அது மாதிரி அரபிக் லாங்குவேஜ்ல அவர் என்ன செய்யறாரு, மொழிபெயர்த்துட்டே இருக்கிறாரு. அது இல்லாம கிராமம் கிராமமா நடந்தே தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாராம். இந்த சூடான கிளைமேட்ல அவர் நடக்க 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 அவருடைய சரீரம் என்ன ஆச்சு, ரொம்ப ஒடுக்க ஆரம்பிச்சிச்சு, வியாதிப்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இவர் இந்தியாவுக்கு வந்தது 25வது வயசுல. எந்த வயசுல? 25வது வயசுல. இப்போ இந்த சின்ன வயசுலயே அவர் தனக்கு பலத்துக்கு மிஞ்சி தன்னுடைய சரீரத்தை கூட பார்க்காம அவர் என்ன செஞ்சார், ஊழியம் செய்ய 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 இவருக்கு சின்ன வயசுல என்ன ஆயிட்டு, நுரையீரல் என்ன செய்து பாதிக்கப்படுது. நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவர் வியாதி ஆகிறாரு. ஒரு நேரம் அவர் மரணத்தை தொட்டுட்டாரு. அந்த அளவுக்கு சரீரம் ரொம்ப வியாதியாகி ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தான் அவர் ஏசப்பாவை பார்த்து சொன்னாராம், ஏசப்பா போதும்பா, என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அடுத்த நொடியில தான் அவர் நினைச்சாராம், நான் என்னுடைய பாடு முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுதானே என் உயிரை எடுத்துருங்கன்னு சொல்றேன், நான் எவ்வளோ சுயநலவாதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா, இன்னும் எத்தனையோ ஜனங்கள் உண்மை அறியாமல் இருக்கிறாங்க, அவங்கள நான் உங்கள் மந்தையில் சேர்க்கணும், எனக்கு ஜீவனை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வியாதியிலேருந்து அவர் சுகம் பெற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் அடிக்கடி சொல்லுவாரா, உன் மேலே தேவன் ஒரு நோக்கத்தை வச்சுருந்தாருன்னா நீ சாகவே முடியாது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு கட்டி வந்த உடனே பயம், காய்ச்சல் வந்த உடனே பயம், அங்கே இங்கே வலிச்ச உடனே ஒரு பயம், செத்துருவேனோ. சொல்லுங்க. திட்டம் இருந்துச்சுன்னா சாக முடியாது. உங்க மேல நோக்கம் இருந்துச்சுன்னா சாக முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காண்டி இல்லை, உங்களை நம்பி ஆத்துமாக்களை வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தேவனை அறிஞ்சு கொள்ளணும், அதுக்காகவும் உங்க ஜீவனை அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பலவீனம் ஆயிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கிலாந்துக்கு போயிருங்க, இங்கே இருக்காதீங்க, அங்கே போய் நல்லா ட்ரீட்மெண்ட் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் இல்லை இல்லை, என்னுடைய தரிசனம் இதோட முடியலை, நான் இனி எங்கே போகிறேன், பர்ஷியா தேசத்துக்கு போகிறேன். அவர் பர்ஷியன் மொழியிலையும் என்ன செஞ்சுருந்தாரு, மொழி பெயர்த்திருந்தார். நான் மொழி பெயர்த்ததை அங்குள்ள ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, இந்தியாவிலேருந்து கிளம்பி பர்ஷியா தேசத்துக்கு போகிறாரு. பர்ஷியா அப்படின்னா இப்போ நம்ம ஈரான்லாம் சொல்கிறோம்ல, ஈரான். ஸோ அந்த இடங்கள். ஸோ அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, சூப்பர்ப்பா, நல்லா பிளான் பண்ணியிருக்க, போ அப்படின்னு சொன்னாங்களா? இங்கே உள்ள வேலை உன் சரீரத்தால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அங்கே உள்ள வேலை எப்படி தெரியுமா இருக்கும், நரகத்தை மாதிரி இருக்கும். அந்த வேலை நீ எப்படி போவ அப்படின்னு டாக்டர்ஸ் கேட்டாங்களாம். இவர் சொன்னாரா, என்னை அழைத்த தேவன் என்னை தாங்கிக் கொள்வார், என்னை குறித்து அவர் என்ன செய்யணும்னு நினச்சிருக்காரோ அதை நான் செஞ்சு முடிக்க தட்டியும் நான் சாவ மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. எதுவுமே அவரை நிறுத்தலை, அந்த வேலும் நிறுத்தலை, ஒன்றும் நிறுத்தலை. இவர் என்ன செஞ்சிட்டார், கிளம்பி போயிட்டாரு பர்ஷியா தேசத்திற்கு. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, அங்கேயும் போய் நடந்தே ஊழியத்தை செஞ்சாராம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்களா, நீங்கள் ஏன் இப்படி நடந்து ஊழியம் செய்கிறீங்க? அப்போன்னு சொன்னாரா, என் எஜமானனே நடந்து தான் ஊழியம் செஞ்சார், நான் அவருக்கு ஊழியக்காரன் தான் அப்படின்ட்டு எல்லா கிராமங்கள் தோறும் அவர் நடந்து நடந்து தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாராம். ஹல்லேலூயா. இப்போது அங்கே உள்ள ஒரு பண்டித் என்ன செய்கிறாங்க, இவங்க மொழிபெயர்த்த அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவங்க அதெல்லாம் வாசித்து பார்த்துட்டு சொன்னாங்களாம், ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன மாணவன் எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஐ மீன், இப்போ உங்கள்கிட்ட ஹிந்தியை கொடுத்துட்டு மொழிபெயருங்க அப்படின்னா எப்படி மொழிபெயர்ப்போம்?
ஒரு பிக்னர்ஸ் மாதிரி அப்படி தானே. இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளை மொழிபெயர்க்க ட்ரை பண்ண மாதிரி பண்ணுவோம் அப்படி தானே. அந்த மாதிரி தான் அங்குள்ளவங்க சொன்னாங்களாம், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறத பார்த்தா ஏதோ சின்ன கிளாஸில் உள்ள பையன் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அங்கேருந்து கொஞ்சம் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஹென்ரி மார்ட்டினுக்கு அந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை கொண்டு வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்னு திட்டமிட்டுட்டாரு அப்படின்னா தூதர்களை அவரே அனுப்புவார். ஹல்லேலூயா. அவர் அனுப்புனார். அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. அந்த சூடான இடத்துல அந்த அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தரையிலே உட்காந்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க மொழி பெயர்த்திருக்கிறத அந்த பர்ஷியால உள்ள ஒரு அதிபதி ஷா அவங்ககிட்ட கொடுத்து அவங்க இதை ஓகேன்னு சொல்லணும். இது என் ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஓகே பெர்மிஷன் அவங்க கொடுக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹென்ரி மார்ட்டின் இருந்த இடத்துல இருந்து அந்த ஷா அவங்க இருந்த இடம் 600 மைல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 600 மைல 30 நாள் பிரயாணப்பட்டு இவர் என்ன செஞ்சாரு, அந்த அதிபதியை போய் பார்த்து ஒரு பெர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு 30 நாள் பிரயாணப்பட்டு போனாராம். ஆனா அங்க போய் சேர்ந்தா அவரை பார்க்கறதுக்கு மறுத்துட்டாங்க, பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வழி தெரியுது. அங்கே பிரிட்டிஷில் உள்ள ஒரு தூதன், நம்ம இந்தியாவில் உள்ள தூதர்கள் ஒவ்வொரு தேசத்தில் இருப்பாங்க அப்படி தானே, அதே மாதிரி இங்கிலாண்டில் உள்ள ஒரு பிரிட்டிஷ் தூதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரிட்டிஷ் தூதர் எங்கே இருக்கிறாங்க, ஒரு 400 மைல் தள்ளி இருக்கிறாங்க. அடுத்தால ஒரு 30 நாள் நடக்கிறாரு. குளிர்லையா, மலையிலையா, நரகத்தில் நடக்கிறாரு. எதுக்கு? இந்த வேதாகமம் எல்லார் கையிலையும் போய் சேரணுமே, இருள் மாறணுமே, வெளிச்சம் வரணுமே அப்படின்ட்டு அவர் மறுபடியும் 30 நாட்கள் நடந்து போய் அதை பத்திரமா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதை என்ன செய்கிறாங்க, அந்த தூதனுடைய கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவருடைய சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டு தன்னுடைய 31 வயசுல இறந்து போயிருந்தாரு. ஹல்லேலூயா. 25 வயசுல தான் எங்க வந்தாரு, இந்தியாவுக்கு வந்தார். அப்போ எத்தனை வருஷம்? அவர் அடிக்கடி சொல்லுவாராம், நான் இயேசுவுக்காக எரிஞ்சு போக கூட ஆயத்தம் அப்படின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா? எரிகிறது வேற, எலும்பி பிரகாசி எரியணும், வெளிச்சம் கொடுக்குறோம், அது வேற. இவர் என்ன சொல்றார், நான் எரிந்து போகணும்னாலும் நான் ஆயத்தம், இயேசுவுக்காக நான் எரிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லுவாராம். ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த சூடான இடத்துல போய் தன்னுடைய சரீரம் எரிந்து போக அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பலாமா, ஏசப்பாவை பார்த்து நம்ம சொல்லலாமா, தகப்பனே நான் உமக்காக எரியணும்பா. தன்னுடைய சரீரத்தை கூட பொறுப்பெடுக்கல, சூழ்நிலைகளை பொறுப்பெடுக்கல, இயற்கையை பொறுப்பெடுக்கல. வேதாகமோ எல்லார் கையிலையும் போய் சேரணுமே, இருள் மாறணும்னா இதுதான் வெளிச்சம். எண்ணிய இந்த வார்த்தைகள் தான் தொட்டுச்சு, இதே போல ஜனங்களை தொடணுமே அப்படின்னு ஒரு பாரத்தோடு ஹென்ரி மார்ட்டின் ஓடி 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 தன்னுடைய சரீரம் இயேசுவுக்காக எரிந்து போகட்டும் நீ ஓடுனாரே. நம்ம இயேசுப்பாவை பார்த்து சொல்லலாமா, தகப்பனே அப்பா உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும்பா, உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும்பா. அந்த பரலோக தரிசனத்தோடு பரலோக எண்ணத்தோடு என் ராஜாவை சந்தோஷப்படுத்தணும், என் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். நீ என் சிலுவையை சுமந்து உமக்கு பின்னாடி வர்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லலாமா? நான் வாழ்ற வாழ்க்கையில அப்பா ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்பா. என் மூலமா ஒரு 10 பேராவது உண்மை அறிந்து கொள்ளணும்னு சொல்லுங்க. என் மூலமா என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா.
என் மூலமாய் அப்பா என் குடும்பம் மண்டையில வரட்டும்னு சொல்லுங்க அப்பா. குடும்பமாய் உமக்காக பிரகாசிக்கணும் அப்பா. உங்க வீட்டுல யாராவது இன்னும் ரட்சிப்புக்குள்ள வராம இருக்கிறாங்கன்னா சொல்லுங்க அப்பா. ஒரு சாலியோடைய ஜெபத்தை கேட்டு ஹென்றி மார்ட்டின் உமக்காக கொழுந்து விட்டு எரிய வைத்தீர் அல்லவா. என்னுடைய வீட்டுல என் கூட பிறந்தவங்கள அப்பா, என் பிள்ளைகளை அப்பா, என்னுடைய தகப்பன் தாயாரை, என்னுடைய கணவன் மனைவியை அப்பா கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் அப்பா. தகப்பனே, இந்த ஒரு பாரம் எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. இன்னும் எங்கெல்லாம் உம்முடைய வெளிச்சம் போகலையோ அந்த இடங்களுக்கு உம்முடைய வெளிச்சம் போகத்தக்க அப்பா நாங்க எழும்பணும் அப்பா. நாங்க விதைக்கணும் தகப்பனே, நாங்க அனுப்பணும் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீர் செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. எல்லா மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.